பல ஆண்டு காலமாக பேசப்படுது. அதுக்கு நமது மதிப்பிற்குரிய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் கடந்த காலத்தில் பல்வேறு நடவடிக்கை எடுத்தாங்க. 2 தடவை கேரள முதலமைச்சர் பார்த்தாங்க, 3 தடவை டெக்னிக்கல் கமிட்டி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, அது அப்படியே இருக்குது. அதனால் அந்த திட்டம் வந்துடுச்சு அப்படின்னா இங்கே இன்னும் சில பவானியாத்தை நம்பி இருக்கக்கூடிய கீழ்பவானி கீழ்பவானி பாசனம், கொடிவேரி பாசனம், அந்த இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையாக தான் இருக்குது. எனவே அந்த திட்டத்தை பாண்டியார் புன்னமுலா திட்டத்தையும் நீங்கள் அதே மாதிரி இந்த அத்திக்கடவு 2வது திட்டத்தையும் நாங்களே கேட்டுட்ருக்குறோம். விடுபட்டு போனதெல்லாம் நப்பணும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும். அப்படின்னா நீங்கள் முயற்சியை எடுத்தால் முடியாதில்லை, கண்டிப்பாக உங்களால் முடியும். எனவே அதற்குண்டான முயற்சியை எடுத்து நீங்கள் எங்களுக்கு இந்த பகுதிக்கு பாண்டியார் புன்னமுலா திட்டத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு இங்கே கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான பேர்களுடைய கோரிக்கையை நான் வச்சுட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்தபடியாக ஆபோதி சுபா ரவிக்குமார் அவர்கள். ஓடை வரிக்கி குளம் குட்டை நிரப்பி காடு பெருக்கிய கருணை வள்ளலுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா. காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று காடு கழனிகளில் கருகிய எமது விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய புரட்சி தமிழன் மக்கள் நாயகர் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை எங்களுக்கு அள்ளித்தந்த அன்பு தலைவர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களை எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 60 ஆண்டுகால லட்சிய போராட்டத்திற்கு வெற்றி வாகை சூடித்தந்த விவசாய காவலருக்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல போதாது. அவர் மென்மேலும் வானுயர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். காவேரி டெல்டா பகுதியை பாதுகாப்பு மண்டலமாக, சிறப்பு வேளாண்மை மண்டலமாக அரசாணை வெளியிட்டு தஞ்சை மண்ணை காத்த கரிகால பெருமாளின் கண்டெடுத்த தவல் புதல்வன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 83 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணையை தூர்வாரிய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 இட ஒதுக்கீடு கொடுத்து ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் வீட்டில் கல்வி தீபம் ஏற்றியது நமது முதல்வர் அவர்கள் மட்டும்தான். குடிமராத்து பணி, நீர் மேலாண்மை, விவசாயம், பயிர்க்கடன், நகைக்கடன், மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி செய்து விவசாய பெருமக்களின் மானம் காத்த மண்ணின் மைந்தர். கிணற்றில் நீர் நிரப்பியதால் இலவச மின்சாரம் பயன்படுத்தி குறைவாகவே மின்சார தேவைப்படுகிறது. அரசின் செலவுகளை குறித்து அற்புத மனிதர். அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவர் மென்மேலும் அனைத்து தேர்தலிலே வெற்றி பெற்று அடுத்த முதல்வராக வேண்டும் என அன்போடு இந்த நேரத்திலே கேட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடுத்தபடியாக அவிநாசி களம் அறக்கட்டளை சதீஷ் அவர்கள் நன்றி பாராட்டுகிறார். அத்திக்கடவு சொந்தங்கள் அனைவருக்கும் அத்திக்கடவு வணக்கங்க. அத்திக்கடவு வணக்கம். எங்களுக்கெல்லாம் அவிநாசி அத்திக்கடவு தந்த நாயகனுக்கு இதோ மாட்டு வண்டியிலே சீர்வரிசை வந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் நீங்கள் கொடுத்த நீரில் விளைவித்த பொருட்களை உங்களுக்கு சீராக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக பெருமை வாய்ந்த ஒரு சீர்வரிசை இது. உலகத்திலேயே தங்கம், வெள்ளி, வைரம் எது கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத பொருள் விவசாய பொருள், உணவுப் பொருள். அப்படிப்பட்ட உணவுப் பொருளை இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 60 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 3 தலைமுறை வேள்வி யாகத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்து வெற்றியடை செய்திருக்கிறீர்கள். அந்த வெற்றிக்கு பரிசாக இதோ விவசாயிகள் அவர்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைத்த தங்களது உணவுப் பொருட்களை உங்களுக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வண்டி அப்படியே அங்க நிறுத்திட்டு அந்த பொருளை எல்லாம் முன்னாடி கொண்டு வாங்க.
உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது விவசாயியின் நெற்றியில் வரும் வேர்வை முத்துத்தான். அப்படி அந்த முத்தில் உருவான தனது சீர்வரிசையை உங்களுக்கு வேறு எது கொடுத்தாலும் பொருத்தமாகாது என்று நீங்கள் கொடுத்த நீரில் விளைவித்த பொருட்களையே உங்களுக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த மண்ணின் விவசாய மக்களின் பெருந்தன்மை, அவர்களின் மனது. உலகத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு நீரேற்று நிலையம் சிறு சிறு குட்டைகளுக்கு கூட நீரை கொடுத்து 1/2 ஏக்கரா வச்சிருக்கீங்களா, கம்போர் ஆகியோ சோளமோ போட்டு பொழைச்சுக்கோங்கன்னு சொல்ற ஒரு முதல்வர் உலகத்திலேயே தமிழகத்தில் நமக்கு மட்டும்தான் கிடைத்திருப்பார். எத்தனையோ நடிகர்களுக்கு கூட்டம் கூடும், எத்தனையோ பாடகர்களுக்கு கூட்டம் கூடும். சாதாரண ஒரு விவசாயிக்கு, சாதாரண ஒரு தென் தமிழ் கோடியின் முதல்வருக்கு இத்தனை பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது என்றால் இது அவருக்கு கிடைத்த வெற்றி அல்ல, விவசாயத்திற்கு கிடைத்த வெற்றி. நாமெல்லாம் கோபுரத்தில் வைத்து கொண்டாடுவது தங்கம் அல்ல, விவசாயி விளைவிக்கும் விதை நெல்தான். அப்படிப்பட்ட விதையை விதைக்கும் விவசாயி உங்களுக்கு நன்றி கூற வந்திருக்கிறார். புரட்சி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்வியல் முறை என்று ஒரு விவசாயியாக இந்த உலகத்திற்கு எடுத்து கூறியிருக்கிறார் நமது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். அவருக்கு இதோ சீர்வரிசை வந்து கொண்டிருக்கிறது. பெற்ற வீட்டிலிருந்து ஒரு பெண்ணுக்கு சீர்வரிசை வரும், இதோ விவசாயிகளிடமிருந்து ஒரு விவசாயிக்கு சீர்வரிசை வருவது இங்கே முதலில் நடக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொடுத்த நாயகரோ இதே இந்த பகுதி விவசாயிகளின் சீர்வரிசை உங்களுக்காக. சோளம் விளைந்த எங்கள் மண்ணில் இப்பொழுது நெல் விளைகிறது. வானம் பார்த்த பூமி இன்றைக்கு வயல்வெளியாக மாறி இருக்கிறது. எங்கள் கிணறுகளும் எங்கள் ஆழ்குழாய் கிணறுகளும் தூர்ந்து போகும் என்று அச்சப்பட்டதை மாற்றி இதோ தண்ணீர் ததும்புகிறது. எங்கள் குளங்களில் மீன் துள்ளி விளையாடுகிறது. எங்கள் குழந்தைகள் மீண்டும் குளங்களிலே குட்டைகளிலே நீச்சல் அடித்து விளையாடுகிறார்கள். இந்த மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி பசுமை படர்ப்பை அதிகப்படுத்தி இன்றைக்கு விவசாயத்திற்கு ஏதுவான பகுதியாக மீண்டும் மாற்றி எடப்பாடியாருக்கு இதோ இந்த 7 சட்டமன்ற தொகுதியின் சார்பிலே, இந்த திட்டத்தின் பயனாளர்களின் சார்பிலே எங்கள் மண்ணில் விளைந்ததை உங்களுக்கு சீதனமாக தருகின்றோம். எடுத்து செல்லுங்கள் எடப்பாடியாரே, நீங்கள் கொடுத்ததற்கு கைமாறாக இதோ எங்களுடைய சீர்வரிசை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்றியோடு நாங்கள் தருகின்றோம், அன்போடு தருகின்றோம். எங்கள் நன்றியை இப்படித்தான் உங்கள் கால்களிலே காணிக்கை மலர் ஆக்க முடியும் என்பதால் இதோ எங்கள் மண்ணில் விளைந்த தானியங்களை, காய்கறிகளை உங்களுக்கு நன்றியாய் காணிக்கையாக்குகிறோம். கடலிடை நீர் மொண்டு மொண்டு வானவெளியில் நடந்து களைத்து வரும் மேகங்களுக்கு இளைப்பார இடம் கொடுத்தவள் அன்னை மேற்கு தொடர்ச்சி மலை. அவள் அள்ளி தந்த கொடை அத்திக்கடவு. அக்கொடையை வானம் பார்த்த விவசாயி வளம்பெற அள்ளி தந்தீர்கள். இதோ அந்த விவசாயிகள் தங்களது நன்றியை விளைவித்த பொருளாக உங்களுக்கு சீதனமாக கொடுக்கிறார்கள். உலகத்திலேயே ஒரு முன்னாள் முதல்வருக்கு, ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு, ஒரு ஆணுக்கு சீர்வரிசை தந்த மண் இந்த மண். எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் சீர் கொண்டு போவாங்க, ஆனா முன்னாள் முதல்வருக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்கன்னா விவசாயிகளது மனதை எண்ணி பாருங்கள். தனக்கு ஒன்று செய்தால் 4ஆக திருப்பி தருவாள் அன்னை. அதை போல ஒரு விவசாயியாக உங்களுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த நீர் நீங்கள் கொடுத்த நீர். இந்த பூமியில் மண்ணில் நிலத்தடி நீர் எல்லாம் உங்கள் வரத்தால் வந்தது. அந்த வரத்தை இந்த மக்கள் எப்பொழுதும் மறக்கவே மாட்டார்கள். உங்களை முதல்வராக அல்ல, எங்கள் வீட்டு குடும்ப தலைவனாக, சக விவசாயியாகத்தான் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு விவசாயிக்குத்தான் தெரியும் இன்னொரு விவசாயி படும் பாடெல்லாம். உழைத்தவனுக்கு உழைக்கால் தடி கூட மிஞ்சாது கணக்கு பார்த்தால் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கஷ்டத்தை புரிந்து கொண்டதால் தான் 60 ஆண்டு கால வேள்விக்கு நீங்கள் விடை கொடுத்தீர்கள்.
அன்புக்கினிய சொந்தங்களே, எல்லோருக்கும் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நேரில் சந்தித்து பொருள் கொடுத்து பொன் கொடுத்து வாழ்த்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்றும் ஆசைதான். ஆனால் நேரம் காலம் நமக்கு சூழலாக அமையவில்லை என்பதால் அனைவரும் ஒத்துழைத்து தயவு செய்து மேடையிலிருந்து விரைவாக கீழிறங்கி அடுத்த நிகழ்வுக்கு நமக்கெல்லாம் அடுத்து என்ன திட்டம் கொண்டு வர போகிறார் என்று அவளோடு சொல்ல காத்திருக்கும் நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள் பேச்சுக்காக நாம் சற்று பொறுமையாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது களம் அறக்கட்டளை சதீஷ் அவர்கள் தனது பேச்சை தொடர்கிறார். அத்திக்கடவு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம்ங்க. எங்களுக்கெல்லாம் வந்துங்க சுதந்திர போராட்ட காலத்தில் பிறக்கலையேன்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்ததுங்க. அந்த ஏக்கத்தை போக்கிய அத்திக்கடவு திட்டத்திற்கு முதல் வணக்கம். ரெண்டாவதுங்க உண்ணாவிரதத்தில் வந்து கிட்டத்தட்ட பல 100 பேருக்கு பக்கமாக உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல என்ன ஆனாலும் சரி உயிராயுதம் ஏந்தி அகிம்சை வழியில் இந்த உண்ணாவிரதத்தை வெற்றியடைய செய்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உண்ணாவிரத போராளிகள் அனைவருக்கும் நன்றிங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விழா வந்து வெற்றி விழாங்க. இங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆனா அந்த கடைசி வரிசையில் நின்றுக்கிறாங்க பாருங்க, அவங்க யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எங்க உண்ணாவிரதத்துல ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு காலையில வந்து திண்ணீரை வச்சு விட்டுட்டு இவங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த திட்டமும் நிறைவேறணும் அப்படின்னு வந்து காலையில உட்கார்ந்து மாலை வரை எந்திரிக்காம இருந்த அத்தனை பேரும் உண்ணாவிரத போராளிகள். அவர்கள் அனைவருக்கும் இந்த அத்திக்கடவு திட்டத்தை பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறோம்ங்க. காலம் என்னைக்குமே வந்து தன்னை வந்து தகவமைச்சுக்குங்க, சமன்படுத்திக்குங்க. அந்த மாதிரி இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து கோட்டைக்கு ஒருத்தர் வரணும். அவர் வந்ததுக்கு பிறகு இந்த திட்டம் நிறைவேறியே தீரும். அப்படி நிறைவேறினால்தான் இந்த இயற்கை சூழல் தன்னை சமன்படுத்திக்க முடியும். இந்த காலம் ஈன்றெடுத்த தவ புதல்வன் எங்கள் அண்ணன் மதிப்பிற்குரிய எடப்பாடி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிங்க. இந்த இடத்துல மிக மனதார எங்க அத்திக்கடவு சார்பா எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. எல்லாரும் இதுக்கு முன்னாடி பேசிய எங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சாங்க. ஆனா எடப்பாடி அண்ணா அவர்களுக்கு நான் ஒரு ஆசைங்க, எனக்கு ஒரு ஆசைங்க, மீண்டும் ஒரு முறை நீங்க கோட்டைக்கு போய் முதல் கையெழுத்து பாண்டியா இந்த நன்றி அறிவிப்பானது உங்க ஆட்சி காலத்தில் இதுவரைக்கும் அடிக்கடி செய்தித்தாளில் மட்டும் பார்த்துட்டு இருந்த இந்த திட்டமானது 2019 பிப்ரவரி 28 அடிக்கல் நாட்டினப்ப தான் ஐயா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கு இந்த போராட்ட குழு சார்பா நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. இந்த திட்டத்துக்காக 1993 அம்மா அவங்க 134 கோடி மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலமா ஒரு ஆரம்பகட்ட ஆய்வறிக்கை சமர்ப்பிச்சாங்க. அதுக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அதே மாதிரி மீண்டும் அம்மா அவர்களோட ஆட்சி காலத்தில் 2002 2003 நிதிநிலை அறிக்கையில் 272 கோடியில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதுக்கும் இந்த திட்டத்தின் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நன்றியை பாராட்டுகிறோம் ஐயா. மீண்டும் 2011 அம்மா அவர்கள் ஆட்சியில் 30 லட்சம் ரூபாய் முதல் முறையாக இந்த திட்டத்துக்காக ஒரு 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு
எல்லா பகுதியிலையும் அளவீடு செஞ்சு ஆய்வறிக்கை தயாரித்து எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் அந்த அளவீட்டு கல் நட்டினாங்க. அதற்காகவும் இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. மீண்டும் 2013 அம்மா ஆட்சி காலத்தில் இந்த திட்ட மதிப்பாடானது 1862 கோடி ஆகு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்மா அறிவிச்சாங்க, இந்த திட்டத்திற்கான நிதி நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறோம். இந்த திட்டத்துக்காக சுற்றுச்சூழல் அனுமதி மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கிறோம். ஒருவேளை மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா இந்த தமிழக அரசு நிதியிலிருந்து மாநில அரசின் நிதியிலிருந்து சொந்த நிதியிலிருந்து திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி அம்மா உறுதி கூறினாங்க. அதற்காக இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அதே மாதிரி 2016 பிப்ரவரி 8ஆம் தேதி தொடங்கி 2016 பிப்ரவரி 19 வரைக்கும் நடந்த அந்த 12 நாள் உண்ணாவிரத வேள்விக்காக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவங்க 3.27 கோடி நிதி ஒதுக்கி நிர்வாக ஒப்புதல் வழங்கி அரசிதழை வெளியிட்டாங்க. அதுக்காக இந்த கூட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அதே மாதிரி 2017 பிப்ரவரியில் நீங்க மீண்டும் முதல்வர் ஆன உடனே 2018-19 நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்துக்காக முதல் முறையாக 250 கோடி நிதி ஒதுக்குனீங்க ஐயா. அதுக்காகவும் இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. அதே மாதிரி 2019 யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் 60 ஆண்டு காலமா ஒரு கனவாகவும் எல்லா அரசியல் கட்சிகளோட தேர்தல் அறிக்கையில் மட்டும் இருந்த இந்த திட்டத்தோட அடிக்கல் நாட்டு விழா அவிநாசியில் மிக பிரம்மாண்டமா நடத்தினீங்க ஐயா. அதுக்காக இந்த கூட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அது வரைக்கும் நீங்க என்னைக்கு இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினீங்களோ அடிக்கல் நாட்டி இந்த திட்டத்துக்காக குழாய் கொண்டு வந்து இறக்குனீங்க, அது வரைக்கும் எங்கள் பகுதியில் எல்லாம் வெறும் 5 லட்சம் 10 லட்சம் தான் ஒரு ஏக்கர் விலை போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்க வேணாலும் கேட்டு பாருங்க ஐயா, அத்திக்கடவு திட்டத்தால் பயன்பெறக்கூடிய எந்த ஏரியாலையுமே இன்னைக்கு 50 லட்சம் 60 லட்சம் கம்மியா இடம் இல்லைங்க ஐயா. அதுக்காக இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. அதே மாதிரி 2019 டிசம்பர் 25 இந்த திட்டத்திற்கான பூர்வாங்க பணி துவங்குச்சுங்க. அதிலிருந்து சரியா வெறும் 16 மாதத்துல நீங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் 83.4% பணிகள் மிக சிறப்பா நடத்தினீங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணிகள் சிறப்பா நடக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் ஒரே ஸ்ட்ரோக்ல ஒரே முறையா நீங்க 1000 கோடி நிதி ஒதுக்கி நிதி விடுவிச்சு கொடுத்தீங்க ஐயா. அதன் காரணமாக 16 மாதத்துல 80 ஏறக்குறைய திட்டம் முழுமை பெறும் அளவுக்கு அத்தனை பணிகளும் மிக சிறப்பாக நடந்திருந்ததுங்க. அதே மாதிரி மாதம் ஒரு முறை இந்த அத்திக்கடவு திட்ட பொறியாளர்களை கூப்பிட்டு ரிவ்யூ மீட்டிங் நடந்து திட்டம் என்னாச்சு அப்படின்னு ஒவ்வொரு மாசமும் ரிவ்யூ மீட்டிங் நடத்தி ஆய்வறிக்கை கேட்டு இந்த திட்டத்தோட பணிகளை முடுக்கி விட்டு இருந்தீங்க. அதாவது கொரோனா காலகட்டத்தில் கூட பணி தொய்வா இருந்த காலத்தில் கூட வட மாநில பணியாளர்களை ஃப்ளைட்டில் கூட்டிட்டு வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி இந்த ஒப்பந்த நிறுவனமான L&T நிறுவனத்துக்கு அறிவுறுத்தி அவங்க ஃப்ளைட்டில் கூட்டிட்டு வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதுக்காகவும் இந்த கூட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. அதே மாதிரி இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய 3 மாவட்ட மக்கள் பயனாளர்கள் சார்பாக மட்டும் இல்லைங்க, வரும் தலைமுறை இந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடிய 7 தலைமுறை சார்பாகவும் இந்த கூட்டத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அன்னூர் PK வெள்ளிங்கிரி. இப்பொழுது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி GK நாகராஜ் அவர்கள் நமது எதிர்க்கட்சி தலைவர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். ஐயா GK நாகராஜ் அவர்கள் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் பல்வேறு நிலைகளில் அவர் பங்கெடுத்திருக்கிறார். அதே போல இங்கிருந்து காரமடையிலிருந்து பெருந்துறை வரை நடந்த ஒரு இருசக்கர வாகன பேரணியில் முழுவதுமாக இவர் அதில் கலந்து கொண்டுள்ளார் என்பதை தெரிவித்து அதற்காக இந்த சந்தர்ப்பம் அவர் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறி விடைபெறுகிறோம். இப்பொழுது அன்னூர் PK வெள்ளிங்கிரி அவர்கள். இப்பொழுது தனது மகிழ்ச்சியை வார்த்தைகளில் வடிக்க வருகிறார் GK நாகராஜன் அவர்கள். ஒரு விவசாயியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். முதலாக இந்த திட்டத்திற்காக விவசாயிகளோடு சென்ற பொழுது 5 பேர் தான் அங்கே அனுமதி இருந்தது முதலமைச்சர் அறையில்.
ஆனால் 20 பேர் இருந்தார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் வேலுமணி அவர்களிடம் சொல்லிய பொழுது அந்த அறையில 20 பேருக்கும் இருக்கை அமைத்து உள்ளே அமரச் செய்து ஒரு விவசாயியாக ஒரு முதலமைச்சரை அங்கே நாங்கள் பார்க்க நேர்ந்தது. இப்ப சொன்னாங்க காளிங்கராயர் குறித்து. அந்த காளிங்கராயருக்கு கூட மணிமண்டபம் அமைத்து வெண்கல சிறவை நிறுவியவர் நம்முடைய மரியாதைக்குரிய இருக்கை அவர்கள். மனமாற பாராட்டுகிறோம். 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று. இப்பொழுது அன்னூர் பி.கே. வெள்ளிங்கிரி அவர்கள். அன்பிற்கினிய பெரியோர்களே, இந்த நன்றி அறிவிப்பு விழாவினுடைய நாயகன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நம்முடைய பகுதியிலே கனவாக இருந்ததை நனவாக்கியவர் நமது நம்பிக்கைக்குரிய ஐயா முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களே. அவருக்கு உறுதுணையாக களத்தில் இருந்து பணியாற்றுகின்ற நம்முடைய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களே, அவரோடு இங்கே வந்திருக்கின்ற முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். இங்கே திரளாக கூடியிருக்கின்ற விவசாய சொந்தங்களே, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது ஒரு சின்ன திட்டம்தான். ஒரு 2000 கோடிக்குள்ளான ஒரு திட்டம் தான். ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதற்கு அரியணையிலே ஒரு விவசாயி அமர்ந்தால்தான் அதை சாதிக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. தமிழகத்தினுடைய வருவாயை கணக்கிட்டு பாருங்கள். தமிழகத்திலே ஒரு நாளைக்கு டாஸ்மார்க்கினுடைய வருவாயை கணக்கிட்டு பாருங்கள். அப்படி பார்த்தால் 1963 சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட இந்த திட்டம், கோரிக்கையாக வைக்கப்பட்ட திட்டம், நமக்கு 2016 புரட்சி தலைவியவர்கள் 3.27 கோடி ஒதுக்கி முதல் புள்ளியை வைத்தார். அவருடைய வழியிலே வந்த எடப்பாடியார் அவர்கள் முற்று முழுதாக அதை நிறைவு செய்து, இதோ அதை நான் செய்து தருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு செய்திருக்கின்றார். கனவிலும் கூட நினைத்ததில்லை பெரியோர்களே. அதிகம் பேசினால் நான் அழுது விடுவேன். 1993 இந்த பகுதியில் ஒரு பெரும் வறட்சி நிலவியது. 60 அடி கிணறு 100 அடியானது. 100 அடிக்கு கீழே போர் போட்டார்கள், தண்ணீர் இல்லை. 1200 அடி 1500 அடி வரை போர் போட்ட பகுதி இந்த பெருந்துறை, குன்னத்தூர், அன்னூர், அவிநாசி இந்த பகுதிதான் என்பதை தமிழகத்தில் எங்கும் நடக்காத ஒரு சாபம் இந்த பகுதிக்கு இருந்தது. இங்கு நீர் இல்லாமல் கர்நாடகாவுக்கும் பல பகுதிகளுக்கும் வேலை தேடி சென்றவர்கள் பல பேர், விவசாயம் தேடி சென்றவர்கள் பல பேர். இந்த நிலை மாறாதா என்று பக்கத்திலே பவானி ஆற்றில் தண்ணீர் வெள்ளப்பெருக்கு, நொய்யலிலே வெள்ளப்பெருக்கு. ஆனால் இந்த மேட்டு பகுதியிலே இருக்கின்றவர்களுக்கு வறட்சி என்ற சாபம் நிரந்தரமா என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இதோ வாராது வந்த மாமணி போல் எங்களுக்கு இந்த திட்டத்தை வழங்கிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறோம் என்று தெரியாமல் இருந்தோம். ஆனால் நாம் இப்படி பலத்த கலகோஷத்தோடு அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் பெரியோர்களே. நிறைய பேர் கேட்டார்கள், விவசாயிகள் இருக்கிறார்களா, இந்த திடல் நிரம்பி விடுமா என்று கேட்டார்கள். இங்கே திடல் நிரம்பி திடலுக்கு வெளியேயும் நிற்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு குறையா, வருகின்ற வழியிலே காவல்துறை பல இடங்களை அடைத்து வைத்து விட்டார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. ஆக அத்தகைய ஒரு சாதனையை செய்த மனிதராக, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று வருந்தி வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற, வறட்சியிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த பகுதிக்கு தண்ணீர் தந்தவர் தான் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏற்கனவே சொன்னார்கள், நாம் காளிங்கராயனை கண்டதில்லை, கல்லணை கட்டிய கரிகால் சோழனை கண்டதில்லை, பென்னி குயிக்கை பார்த்ததில்லை. ஆனால் அந்த உருவத்திலே இந்த பகுதி உங்களை பார்க்கிறது. இந்த 7 சட்டமன்ற தொகுதி உங்களை அப்படித்தான் காண்கிறது. இந்த 10 ஒன்றியத்தில் உள்ள மக்கள் உங்களை அப்படித்தான் நம்புகிறார்கள். இது ஏதோ விவசாயிகளுக்கான திட்டம் மட்டுமல்ல பெரியோர்களே. விவசாயிக்கு கிணத்தில் தண்ணி வந்த திட்டம் அல்ல. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து ஊராட்சிகளிலும் இன்றைக்கு ஈபி செலவு குறைஞ்சிருக்குது. எல்லா ஊராட்சியிலும் 100 அடி 200 அடியில தண்ணி ஓடுது. இது எவ்வளவு பெரிய சாதனை. இதோடு மட்டுமல்ல, இந்த பகுதி தொழில் நிறைந்த பகுதி. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் எல்லாம் இன்னைக்கு தொழில மிக அபரிமிதமாக வளர்ந்து வருகிற பகுதி. தொழிற்சாலைகளுக்கே தண்ணீர் இல்லாத நிலை இருந்தது. அதை போக்கிய தலைவனாக இங்கே நமக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பெரியவர்களே.
எல்லாவற்றுக்கும் அடிப்படை தண்ணீர் தான் என்பதை உணர்ந்தவர் தான். இங்கே கோழி பண்ணைகள் நிரம்பி இருக்கின்றன, பவுண்டரிகள் இருக்கின்றன, ஸ்பின்னிங் மில் இருக்கின்றன, விசைத்தறிகள் இருக்கின்றன, இப்படி பனியன் தொழிற்சாலை இருக்கிறது. இப்படி எல்லா தொழிலுக்குமான அடிநாதமாகத்தான் இந்த திட்டம் இருக்கிறது பெரியவர்களே. இன்னைக்கு நேற்று இந்த பத்திரிகை கொடுக்கும் போது விவசாயிகள் மட்டும்தான் வருவார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் இந்த சைட்டுக்குள்ள வீடு கட்டி இருக்கிற நண்பர்கள் கூட ஆவலோடு இந்த பத்திரிகை பார்த்து விட்டு என்ன காரணம் கேளுங்க, 2100 ரூபாய் பில்லு வந்துச்சுங்க. அத்திக்கடை வராதுக்கு முன்னாடி 300 ரூபாய் தான் பில்லு வருதுங்க இப்போ. ஏன்னா தண்ணி மேல வந்துருச்சுங்க, எங்களுக்கு மாசம் 2000 அதுலயே மிச்சமாகுதுங்க அப்படிங்கிறாங்க. ஆக 2000 ரேஷன் கடையில் தர வேண்டியதில்லை, ஆக்கப்பூர்வமான திட்டங்களை இந்த மக்களுக்கு தந்தால் அதற்கு நன்றி சொல்லுவதற்கு, பாராட்டுவதற்கு, உங்களை நிரந்தரமாக கொண்டாடுவதற்கு இந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த திட்டம் ஒரு சாட்சியாக இருக்கிறது பெரியவர்களே. இங்கே இந்த நன்றி அறிவிப்பு என்பது ஒரு நன்றி அறிவிப்போடு இல்லாமல் எங்களுக்கு உங்களிடம் இருந்து இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஐயா. நீங்க ஏன்னா இது ஒரு சின்ன திட்டம், 2000 கோடி திட்டம் ஐயா எளிமையா முடிச்சிட்டாரு. இது நம்ம பகுதிக்குள்ளான திட்டம். இதுவும் பெரும் சவால்கள்லாம் இருக்குது. பாசன விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சமாதானப்படுத்தி அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம நம்மளுக்கும் பாதிப்பு இல்லாம நம்மளுக்கு தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு பாதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா விதத்திலும் யோசிச்சு அதை ஒரு நீரேற்று திட்டமாக தந்த நாங்கள் 2-3 திட்டத்தெல்லாம் கொடுத்து ஐயா கிட்ட நாங்களே ஒரு என்ஜினியரை வச்சு 2-3 என்ஜினியரை பிடபிள்யூ என்ஜினியர் ரிட்டையர்ட் என்ஜினியர் வச்சு தயாரிச்சு ஐயா பாருங்க இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட திட்டத்தை கொடுத்த போது கையிலையும் கூட வாங்கிக்கல ஐயா. இந்த திட்டத்தை வச்சுட்டு தம்பி நீங்க உபரியான காலத்துல என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தண்ணி வர்றதுக்கு திட்டம் கொடுக்குறீங்க, ஆனா நான் நினைக்கிறது உனக்கு எப்பெல்லாம் தண்ணி இல்லையோ அப்பெல்லாம் தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால உன்னுடைய திட்டத்தை இப்படி ஓரமா வச்சிரு, நாங்களே யோசிச்சு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கிறோம்னார். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரு எளிமைக்கு எடுத்துக்காட்டான ஒரு முதலமைச்சர். நாங்க எந்த முதலமைச்சரையும் பக்கத்துல போய் தொட்டெல்லாம் பார்த்தது இல்லைங்க. இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், இப்பெல்லாம் அப்படி சூழ்நிலை இல்லை. ஒரு காலத்து இப்ப ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு மழை பெஞ்சு தண்ணி உபரியா போயிட்டு இருந்தது, எல்லா ஆறுகள்லையும் உபரியா போயிட்டு இருக்குது, நம்மளதெல்லாம் காஞ்சி கிடக்குது. அந்த சமயத்தில் ஐயா முதலமைச்சர் இங்க ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. அப்ப நம்ம ஆறுக்குட்டி அண்ணன் இருந்தார், அவர் கூட சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அண்ணன் வேலுமணி அண்ணன் தான் கூட்டிட்டு போய் உள்ள போய் நம்ம கௌசியா செல்வராஜன் என்னையும் உட்கார வச்சு பேச சொன்னாங்க ஐயா கூட. நம்மளுக்கு முதலமைச்சர் பார்த்தோன்னா நடுங்குது, ஏன்னா நான் முதலமைச்சர் பக்கத்திலேயே பார்த்து இல்லையே. அவர் சரின்ட்டு பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிற சப்ஜெக்ட் ஒன்று தான், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மட்டும்தான். நம்மளுக்கு ஒரு பேராசை, ஐயா தண்ணி எல்லா பக்கம் வீணா போயிட்டு இருக்குது, இந்த குளங்குட்டைகள் எல்லாம் காஞ்சி கிடக்குது, நீங்க திருப்பூருக்கு போற தண்ணி எடுத்து பாதியில் ஏதாவது கொஞ்சம் இந்த பள்ளத்தில் உடச்சு விட்டீங்கன்னா எங்க குளங்குட்டையெல்லாம் நம்பி போயிருங்கய்யா, எங்க பிரச்சனை தீர்ந்து போயிரு, பைப்பும் சுத்தமாயிருக்கு, எங்க குளமும் நம்பிக்குங்கய்யா. இந்த மாதிரி அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் போற தண்ணியெல்லாம் அங்கங்க உடச்சு விட்டீங்கன்னா உடச்சு விட்டா எங்களுக்கு எல்லாமே தீர்வாயிருங்கய்யா அப்படின்னு சொன்ன போது சொன்னார், பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தொடையை தட்டி, தம்பி நீ கேட்கறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அது அவ்வளவு எளிமையான திட்டம் இல்லை. இங்க கார்பரேஷன்காரர் கரண்ட் பில் கட்டுறாங்க, உனக்கு திறந்து விடுறதுக்கு தண்ணி கொடுக்க முடியாது, நாங்க தான் அத்திக்கடவை செய்யறோம்னு சொல்லிட்டுமேப்பா, திருப்பி அதையாப்பா பேசிட்டு இருக்கிறீங்க, சொல்லிட்டும்ல செஞ்சிருவோம் சொன்னாரு. சொன்ன மாதிரி அந்த திட்டத்தை நிறைவேற்றிய காட்டிய ஒரு மகத்தான மாமனிதராக, ஒரு விவசாயியாக நாங்கள் அவரை பார்த்து ரசிக்கிறோம். நான் மாற்று கட்சியில் இருந்தாலும் கூட, நாங்கள் எல்லாரும் இருக்கிறவங்க அதிமுக அல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கங்க, நாங்கள் எல்லாரும் அதிமுக அல்ல, ஆனால் எல்லோருக்கும் இந்த பகுதியிலே தண்ணீர் வேண்டும், அதை தந்த தலைவனாக இவரை பார்க்கிறோம். எங்கள் காமராஜர் நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் இவரை ஒரு காமராஜராக காணுகிறோம். அவர் பல டேம்களை கட்டினார் என்று சொல்லும். தமிழ்நாடு முழுவதும் அணைகள் இருந்தது, தமிழ்நாடு முழுவதும் வாய்க்கால் இருந்தது, தமிழ்நாடு முழுவதும் பாசனம் இருந்தது. எங்கள் அவிநாசி தொகுதிக்கு, பெருந்துறை தொகுதிக்கு, குன்னத்தூர் பகுதிக்கு இவர் ஓட்டதுதான், இவர் கொடுத்ததுதான் திட்டம், அதிலேதான் எங்களுக்கு தண்ணீர் பெரியவர்களே. ஆகவே இதை காட்டிலும் இன்னும் ஒரு ஆகப்பெரும் சவால் உங்களுக்கு இருக்கிறது ஐயா. பன்னெடும் காலமாக பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை இந்த பகுதியிலே நாங்கள் கேட்டதிலிருந்து அரசியல் கட்சிகளினுடைய கோரிக்கைகளிலே, தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது 2 முறை தமிழ்நாட்டு பொறியாளர்கள் கேரளாவுக்கு சென்றதை 2 அதிகாரிகளும் பேசிட்டு வந்தாங்க. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் நிறைவேற்றப்படும், எங்களுடைய பகுதிக்கு நிரந்தரமாக நீர் தருவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே திருவாசகத்திலே குலைத்து 10 என்ற ஒரு பாடல் உண்டு, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயர்மார்க்கு அறியோய் நீ, வேண்டினி என்னை பணிகொண்டாய், வேண்டினி யாது அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்ற பாடல் இருக்கிறது. ஆகவே வேண்டத்தக்கதை நீங்கள் அறிவீர்கள்,
பவானிக்கு பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்திலிருந்து அந்த 7 TMC தண்ணீரை கொண்டு வருவீர்கள். ஆக வேண்டத்தக்கதை நீங்கள் அறிவீர்கள், வேண்ட முழுதும் நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருங்காலம் உங்களை போற்றும், வரலாறு உங்களை வாழ்த்தும். அத்திக்கடவு நாயகன் எடப்பாடியாருக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உங்கள் பாதத்திலே காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, ரைட். இப்பொழுது வாழ்த்துறையாக மாண்புமிகு அவிநாசி சட்டமன்ற உறுப்பினர் மேனாள் சட்டப்பேரவை தலைவர் ஐயா தனபால் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். மாண்புமிகு அவிநாசி சட்டப்பேரவை உறுப்பினர் மேனாள் சட்டப்பேரவை தலைவர் ஐயா தனபால் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். எழுச்சி மிகுந்த இந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு கதாநாயகனாக வந்து அமர்ந்திருக்கிற அத்திக்கடவு அவிநாசி நாயகர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்துவதற்கு பெருந்துணை செய்த அண்ணன் வேலுமணி அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அண்ணன் தங்கமணி அவர்களே, மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, அத்திக்கடவு அவிநாசி திட்ட ஒருங்கிணைப்பு குழுவே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விழா. நான் சட்டமன்ற உறுப்பினராக வருகிற நேரத்திலே போராட்டம் கடுமையாக நடந்து அம்மா அவர்களுடைய பீசிபிலிட்டி திட்டத்தால் முடங்கியிருந்தது. அதற்கு பின்னாலே முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வந்ததுக்கு பின்னாலே நான் எல்லாம் போய் அவரிடத்தில் நானும் வேலுமணியும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டோம். அதற்கு அவர் சிறிது கூட தயங்காமல் செய்து முடித்துடுவோம் என்று சொன்னார். அதிகாரிகள் 1561 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு அதற்கு பணம் இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பணம் இல்லை என்றாலும் இந்த திட்டம் நடத்தியே தீர வேண்டும், பணம் இல்லை என்றால் நம்முடைய தமிழக அரசனுடைய நிதியில் இருந்து வருடத்திற்கு 500 கோடி வீதம் 3 வருடத்தை பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்தலாம் சொல்லி அதற்கு ஆசி வழங்கினார்கள். அதனால உடனடியாக அந்த திட்டம் செயலுக்கு வந்தது. வந்து வேகமாக பணிகள் நடைபெற்றது. மத்தியில் ஆட்சி மாற்றத்தின் வந்ததனால் அந்த ஆட்சி கிடப்பிலை போட்டு நீண்ட காலம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால எல்லாரும் பிரஷர் கொடுத்த உடனே இப்பொழுதுதான் திட்டம் நிறைவேறி இருக்கிறது. எடப்பாடியார் அவர்கள் இருந்திருந்தால் முன்னையே இந்த திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருப்பார்கள் என்பதை எடுத்து சொல்லி அப்படிப்பட்ட மாபெரும் திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இன்னும் விட்டு வைத்திருக்கிறார்கள் விவசாய கூட்டமைப்பினர். விட்டு போன பகுதிகளை சேர்த்து திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதை வருகிற 2026 தேர்தலிலே அண்ணன்
எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து மீண்டும் அந்த விடுபட்ட பகுதிகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லி அந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வருவதில் எனக்கும் சிறிய பங்காக நான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினாலே அந்த வாழ்த்துக்களை எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க மாண்புமிகு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி கொறடா திரு SP வேலுமணி ஐயா அவர்கள் வருகிறார்கள். சிறப்பு வாய்ந்த ஒரு எழுச்சியான வரலாற்று சிறப்புமிக்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தந்த வரலாற்று நாயகருக்கு நம்முடைய அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய கூட்டமைப்பு சார்பாக மாபெரும் பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த திட்டத்தை தந்தது மட்டுமல்ல, இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்துக்கு இந்த திட்டத்தை மட்டுமல்ல 50 ஆண்டுகளாத வளர்ச்சியை 4 வருடம் 2 மாதம் அவர் ஆட்சி செய்த காலத்திலே அம்மாவுடைய ஆட்சியை வழிநடத்தின போது கேட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்த அருமை அண்ணன், தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் தந்த ஒப்பற்ற முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து எடப்பாடியார் இட்ட கட்டளை ஏற்று மின்தடை இல்லாமல் சிறப்பான முறையில் பணியாற்றிய அருமை சகோதரர் தங்கமணி அவர்களே, அதே போல முன்னாள் அமைச்சர், நம்முடைய பகுதியிலே சிறப்பான முறையிலே பணியாற்றியது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்து இங்கே வருகின்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் கருப்பண்ணன் அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அருமையண்ணன் தனபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர், மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் பொள்ளாச்சி வா ஜெயராமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்க விவசாய கூட்டமைப்பு உறுதுணையாக இருந்து சிறப்பான முறையிலே இரவு பகலாக பணியாற்றிய இந்த பகுதியினுடைய எங்களது மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான அருமையண்ணன் PRG அருண்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் தாமோதரன் அவர்களே, அதே போல முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் VP கந்தசாமி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, ஜெயராம் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் இருக்கிறீங்க, நம்ம குணசேகரன் உட்பட நிறைய இருக்கிறீங்க, இந்த தொகுதியிலேயே நிறைய இருக்கீங்க. எல்லா அனைவருடைய பெயரையும் சொன்னதாக கருதி, ஏன்னா இது முழுமையா விவசாயிகள் நடத்தக்கூடிய பாராட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆகவே இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இங்க முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பான நடத்தி கொண்டிருக்கூடிய
அத்திக்கடவு வனாஸ் திட்டத்துடைய அந்த கூட்டமைப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அதுக்காக பெரிய கூட்டமைப்பை அமைத்து பல்வேறு சோதனைகள் சொன்ன போன உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு சோதனைகள் எல்லாம் கண்டு கடைசியாக புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை வழிநடத்திய அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் இந்த திட்டத்தை கேட்டு பெற்று சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கூடிய அந்த கூட்டமைப்பை சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களே, தலைவர் செயலாளர் அத்தனை பொறுப்பாளர்களே, அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்தாக்கி பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பற்றி நம்முடைய விவசாயிகள் எல்லாம் பேசும்போது, கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் பேசும்போது எல்லாம் எப்படி இந்த திட்டம் வந்தது, எப்படி வந்தது, இந்த திட்டத்துக்கு ஒரே ஒரு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி போட்டு தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு புரட்சி தலைவர் என்று நாம் எல்லாருமே எல்லா மக்களும் அன்போடு அழைக்கிறார். அதுக்கு பார்த்து சத்துணவு திட்டம் தந்த சரித்திர நாயகர், பல்வேறு திட்டங்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர், பொன்மனச்சம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்தகர்களுக்கு சொந்தக்காரர், ஏன்னா வாரி வாரி கொடுத்தது. அதுக்கு புரட்சி தலைவர் என்று தொடர்ந்து வெற்றியை மட்டும் பார்த்தவர். அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அழைக்கிறார்கள் அன்போடு. அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்களை புரட்சி தலைவி என்று அழைக்கிறார்கள். பல்வேறு திட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு முல்லை பெரியாறு அணையை உயர்த்தியவர். இன்னைக்கு பல்வேறு காவிரி பிரச்சனைக்கு தெரியும். அம்மா ஆரம்பிச்சாங்க, எடப்பாடியார் முடிச்சு கொடுத்தாரு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து கொடுத்தாங்க. தமிழகத்துடைய உரிமைகள் மீட்டெடுத்த தலைவி அம்மா அவர்கள். பல்வேறு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்று, தாலிக்கு தங்கம், அம்மா உணவு என்று சொல்லிட்டே போலாம். இதுக்கெல்லாம் கொண்டு வந்த அம்மா அவர்கள் புரட்சி தலைவி என்று அன்போடு அழைக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களை புரட்சி தமிழர் என்று எதுக்காக அழைக்கிறார்கள்? இன்றைக்கு அந்த பெயருக்கு சொந்தக்காரர் எதனால்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இருந்த ஒப்பற்ற தலைவராக. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்க நம்ம 3 மாவட்டம் இருக்கோம், இங்க எல்லா திட்டம் வந்தது, கேட்ட திட்டத்தை பூரா கொடுத்தார். எல்லா திட்டத்தையும் கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், குடிமராமத்து திட்டம், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம், ஆனமலை நல்லாறு திட்டத்துக்கு, காவிரி கோதாவரி திட்டத்துக்கு டெல்லி போகும்போது நானும் போயிருந்தேன். தொடர்ந்து முயற்சி பண்ணார். இன்னைக்கு அவர் திரும்ப முதலமைச்சர் வந்து அந்த திட்டம் வந்திருக்கு. அதே போல ஆனமலை நல்லாறு திட்டம், பாண்டியார் பொன்னமலா பேசியிருந்தாங்க. 2 முறை சீஃப் மினிஸ்டர், அதாவது 2 முறை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா சீஃப் மினிஸ்டரை பார்த்து இதுக்காக முயற்சி பண்ணது அண்ணன் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மும்மனை இலவச மின்சாரம், வேளாண் கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம், இதெல்லாம் நிறைய திட்டங்கள் சொல்லலாம். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி. இன்னும் நீட் நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 600க்கு மேற்பட்ட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணமா இல்லையா? இதெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எல்லா பக்கம் வந்தது. இந்த பகுதிக்கு எப்படி புரட்சி தமிழர் என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்றால், இது போல திட்டங்கள். என்ன திட்டம்? அத்திக்கடவு வனாஸ் திட்டம், நம்ம அனுபவிக்கிற திட்டம். இந்த திட்டத்தை எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரும் அறிவிச்சு பேசினாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2006 நாங்கெல்லாம் இங்க இருக்க நிறைய பேர், சட்டமன்ற பொள்ளாச்சி ஏறாமட்டுக்கார் எல்லாரும் நிறைய பேர் அப்ப எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். அப்போ புரட்சி தலைவி அம்மா சொல்லி அப்போ இந்த கூட்டமைப்பெல்லாம் இங்க போராட்டம் உண்ணாவிரதம் நடத்திட்டாங்க. அப்ப நாங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது அப்ப நாங்களும் வந்து கலந்துட்டோம் கூட உண்ணாவிரதம் இருக்கும்போது. இப்படி நிறைய போராட்டங்கள் நடத்திட்டே தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. நம்முடைய ஆட்சியில் நடத்துறாங்க, மாறி மாறி நடந்து கொண்டு இருந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த நேரத்தில் இருக்கும்போது அரசாணை போட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் முதலமைச்சராக வந்துட்டார். அப்ப இந்த கூட்டமைப்பெல்லாம் எல்லாம் தெரியும். அப்ப எல்லாம் போய் பார்க்கிறோம். அதாவது ஒரு முதலமைச்சர் அப்பதான் அவங்களே சொல்லிட்டாங்க, எப்படி எளிமையா பார்க்க முடியுமோ தொடர்ந்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 முறை ஏர்போர்ட்ல வந்தாலும் உள்ள பார்ப்பாரு, அங்க போனாலும் பார்ப்பாரு. அந்த திட்டத்தை முழுமையாக உள்வாங்கிய முதலமைச்சராக. அது மட்டும் இல்ல, அந்த திட்டம் ஃபர்ஸ்டே வேற மாதிரி டிசைன் இருந்து அண்ணன் பேசும்போது சொல்லுவார். அதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு வர முடியும் அப்படி மாத்தி. அது மட்டும் இல்ல, அப்ப அதிகாரி இருந்தாங்க. 2 உதாரணம் சொல்ல. அதிகாரிகள்லாம் இருக்கும்போது அண்ணன் என்ன சொல்றாங்க, சார் இது மத்தியிலிருந்து நிதி எப்பவுமே கேட்டிருக்காது, எப்பவுமே கேட்டிருக்கோம், எந்த ஆட்சியா இருந்தாலும் கேட்பாங்க, அவங்க தர மாட்டாங்க. அதெல்லாம் வருந்தா மத்தியிலிருந்து வரட்டு நம்ம போட்டு கொஞ்சம் செய்யலாம் அப்படின்ட்டு அண்ணன் சொல்றாங்க முதலமைச்சருக்கு. அப்ப இவங்க எல்லாம் இருக்காங்க பாக்குறாங்க, ஓ இது எப்ப போல இதே தான் போல இருக்குது, மத்தியிலிருந்து வந்தா தான் செய்வாங்க அப்படிங்கிற சூழ்நிலை. அப்பதான் ஒரு முடிவு பண்றார். ஒரு விவசாயியாக இருந்து எல்லாம் சொல்றாங்க, ஒரு விவசாயி மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், விவசாய முதலமைச்சரா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி அதிகாரிகள் என்ன சொன்னாலும் நீங்க நோட் பண்ணிக்கங்க, அதிகாரிகள் என்ன சொன்னாலும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய முதலமைச்சராக, தெளிவாக எடுக்கக்கூடிய முதலமைச்சராக எடுத்து முழு நிதியும் ஒதுக்கி தந்து அத்திக்கடவு வனாஸ் திட்டத்தை நமக்கு தந்தவர் எடப்பாடியார்.
இந்த அத்திக்கடவனார் திட்டத்துக்கு யாருமே சொந்தம் கொண்ட முடியாது. இந்த அத்திக்கடவனார் திட்டத்துக்கு கொண்டு வந்து சொந்தம் கொள்ளக்கூடிய ஒரே தலைவராக எடப்பாடியார் மட்டும்தான். விவசாயிகளே சொல்லிட்டாங்க. அப்படி வந்து பல்வேறு சோதனைகளை கடந்து முழுமையா நிதி ஒதுக்கீடு மட்டுமல்ல, நேரா வந்து அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டி இன்றைக்கு வந்து அந்த திட்டத்தை தொடர்ந்து ஆய்வு பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு முழுமையாக 90% முடிச்சிட்டார். தொடர்ந்து அந்த திட்டத்தை அப்டேட்லயே வச்சிருந்தார். இப்படி ஆயிருக்கு என்னாச்சு கேட்டு, இது மட்டும் இல்ல, எல்லா திட்டமும் அப்படித்தான் முதலமைச்சர் இருக்கும்போது. இது மட்டும் இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப எல்லா பக்கமே இன்னைக்கு எல்லா பில்டிங்க்கு டாக்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணியிருக்காங்க இல்லையா? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, இதெல்லாம் அதிகம் பண்ணியிருக்காங்க. எல்லா டாக்ஸும் கொரோனா வந்தது. அப்ப நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்லாம் எங்க அதிகாரிகள் போய் இல்ல மத்தியில் ஒரு சர்க்குலர் வந்திருக்குது, நீங்க டாக்ஸ் அதிகம் பண்ணணும், வரி அதிகம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், அப்போ கொரோனா வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, கொரோனா வந்தங்காட்டி இன்னைக்கு வருமானம் அரசாங்கத்துக்கு இல்ல, ஆனா மக்கள் கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பாக அந்த வரியை நான் உயர்த்த மாட்டேன், மக்களுக்கு கண்டிப்பாக அந்த சுமையை ஏற்ற மாட்டேன் என்று தொடர்ந்து எந்த டாக்ஸ் போடவில்லை. இன்னைக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு கட்டுறீங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க, இதுதான் எடப்பாடி. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு இன்னைக்கு அண்ணன் அவர்கள் நாராயணசாமி நாயுடு ஐயாவுடைய மணிமண்டபத்தை கட்டி நேரடியாக அம்மா அறிவித்தாங்க. முழுமையாக அதை கட்டி திறப்பலா பண்றதுக்கு நேரா வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், விவசாயிகள் எல்லாம் வந்திருப்பீங்க. நாராயணசாமி நாயுடு ஐயாவுடைய மணிமண்டபம் மட்டுமல்ல, காளிங்கராயர் அவர்களுக்கும் மணிமண்டபம் கட்டினது யார்? எடப்பாடியார் அவர்கள். பாத்தீங்கன்னா விவசாயி எப்படின்னு பாத்துங்க. நாராயணசாமி ஐயா அவர்களுக்கும் காளிங்கராயர் ஐயா அவருக்கும் மணிமண்டபம் அண்ணன் அவர்கள் அப்பதான் அறிவிச்சாருங்க. வந்து அந்த மேடையில மண்டபம் திறந்து வச்சுட்டு என்ன அறிவிச்சார்? அத்திக்கடவனார் திட்டம் 2 விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்ப திட்டத்தையும் அறிவித்தவர் எடப்பாடி. ஆகவே இன்றைக்கு அத்திக்கடவனார் திட்டம் மட்டும் கொடுக்கல, பாண்டியார் பொன்னமலா ஆனமலையார் நல்லா தேர்றதுக்கு அப்புறம் அண்டமலை நானும் பொள்ளாச்சிரம் பண்ண, அப்ப பாத்தீங்கன்னா கருப்பனை அப்ப வந்து போலீஸ் மினிஸ்டர் இருந்தார், எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வச்சு கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த 3-4 வருஷம் அப்படி கிடப்புல போட்டாங்க. ஆகவே அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு அற்புதமான இந்த கூட்டத்தை நடத்துறீங்க, நன்றி அறிவிப்பு கூட்டத்தை இந்த மேடையில் சொல்றோம். ஒரு வருஷத்துல அண்ணன் முதலமைச்சரா வருவார், தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்பொழுது அத்திக்கடவனார் திட்டம் 2 நிறைவேற்றி விடுபட்ட குளங்களுக்கு போறாம் தண்ணீரை கொண்டு வருவார். அதே போல நீங்கள் எதிர்பார்த்து பாண்டியார் பொன்னமலா ஆனமலையார் நல்லா திட்டம் எல்லாம் 100 ஆண்டுகளாக எதிர்பார்த்த திட்டங்கள், இதெல்லாம் இந்த திட்டம் எல்லாம் வர வேண்டும் என்றால் ஒரே ஒருவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும், அது எடப்பாடியார் மட்டும்தான் முதலமைச்சராக வந்தா திட்டம் நிறைவேறும். இது யதார்த்தம். இன்னும் நிறைய பேசலாம், பின்னாடி வந்து அண்ணன் பேசணும், அதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க. இந்த கோவை மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தை உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டிங் கோவை மாவட்டம். இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள போங்க, எத்தனை பாலங்களின் நாயகனாக எடப்பாடியார் இருக்கிறார் இல்லையா? அத்தனை கேட்டது பூரா கொடுத்த அத்தனை சாலைகள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், இன்னைக்கு எல்லா திட்டங்களும் அவர் அண்ணன் பேச சொல்லுவார், எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பார். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூருக்கு கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். கூட்டு குடிநீர் திட்டங்கள், கிராம சாலைகள் பூரா, கிராம சாலைகள் நான் தான் அமைச்சராக இருந்தேன், எல்லா சாலைகள் போடப்பட்டது, அத்தனை சாலைகளும் போடப்பட்டது, நெடுஞ்சாலைத்துறை எல்லா சாலைகள், எல்லா பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து கொடுத்தவர், 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். ஆகவே இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க மட்டுமல்ல, இந்த 3 மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன குரல்? எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், நமக்கு மீண்டும் திட்டங்கள் கிடைக்கும் என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அற்புதமான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த இந்த கூட்டமை சேர்ந்தவர்கள், எத்தனையோ உண்ணாவிரதம், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் பட்டு இருக்கீங்க. எல்லாரும் வந்து பேசிட்டு போயிருக்கிறோம், உங்களுக்கு கலந்துட்டு போயிருக்கிறோம், எல்லா கட்சிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு உங்களை எல்லாம் உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு நிறைவேற்றுவார் எடப்பாடியார் அவர்கள் என்று சொல்லி உங்களுக்கும் நிகழ்ச்சி நடந்ததற்கு உங்களுக்கும் நாங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா செயற்கரிய செயல்களால் யுகங்கள் கடந்து புகழ் மனம் பரப்பும் வரலாற்று நாயர்களாக கல்லணை தந்த கரியாட் பெருவளத்தான், முல்லை பெரியாறு அணை கட்டிய பென்னி குயிக், பரமிக்குளம் ஆழியார் அணை திட்டம் அமைய காமராஜர் ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்த வி.கே. பழனிசாமி கவுண்டர், பவானி அணை கட்டிய காளிங்கராயர், வரிசையில் அத்திக்கடவனார் திட்டம் தந்த
நல்லாட்சி நாயகன் வறண்ட பூமியை சோலைவனமாக்கிய அந்த எடப்பாடியாரின் புகழ் பாருள்ளவரை புகழ் கொடிக்கட்டும். அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வார்த்தைகளில் அலங்கார தோரணம் இல்லை. 24 மணி நேரமும் கொங்கு மக்களின் நலனையே கருத்தில் கொண்டு அலங்காரம் இல்லாத வார்த்தைகளில் என்னென்ன திட்டங்கள் வேணுமோ, இந்த மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் வாழ்த்துறையாக வழங்கி சென்றிருக்கும் மேலாள் அமைச்சர் எதிர்க்கட்சி கொறடா அண்ணன் அவர்களுக்கு நன்றி. எங்கள் அத்திக்கடவு வரலாற்றின் அசைக்க முடியா நாயகர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் மூலம் பயிர்வளம் காக்கும் பசுமை புரட்சி, கால்நடை பெருக்கும் வெள்ளை புரட்சி, மீன்வளம் தரும் நீல புரட்சி, இயற்கை சூழல் காத்தது எம் எடப்பாடியார் ஐயாவினுடைய அயராத முயற்சி. மரங்கள் செழிக்க, மனங்கள் மகிழ, எங்கள் வேள்விக்கு வரம் தருவதற்கே கருவாகி முதல்வரான காணும் காமராசரே, ஆம், எங்கள் அத்திக்கடவு வேள்விக்கே வரம் தருவதற்கு கருவாகி முதல்வரான காணும் காமராசரே, வறண்ட நிலம் வானம் பார்த்தபோது, எங்கள் வறண்ட நிலம் வானம் பார்த்தபோது நாங்கள் இருண்ட உள்ளத்தோடு உங்கள் இதயம் பார்த்தோம். நாங்கள் இருண்ட இதயத்தோடு உங்கள் உள்ளம் பார்த்தோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தது கண்டு உவகையின் உச்சத்தில் நாங்கள் என்று, ஆம், நீங்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தது கண்டு உவகையின் உச்சத்தில் நாங்கள் இன்று ஏற்புரை வழங்க அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பின் ஒவ்வொரு இதயங்களின் சார்பிலும் அன்போடு அழைக்கின்றோம். வருக ஐயா, ஏற்புரை தருக ஐயா. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம் விவசாய பெருமக்கள் ஒன்று கூடி இந்த 3 மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளே இங்கே குழும்பி இருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்ட அமைப்பினர் எனக்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியிலே ஒரு நல்ல வாய்ப்பினை நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதற்கு நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், அரசு கொறடா அறிவிச்சவர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களே, முன்னாள் சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தனபால் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் தங்கமணி அவர்களே, முன்னாள் துணை சட்டப்பேரவை தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர் முனைவர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக அறிவிச்சவர் கருப்பணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் ஏ.கே. செல்வராஜ் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர், கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சவர் பி.ஆர்.ஜி. அருண்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு ஏ.கே. செல்வராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு தாமோதரன் எம்எல்ஏ அவர்களே,
முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சார் திரு எம்.எஸ். ஆனந்தன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்பி சகோதரர் திருப்பூர் சிவசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரர் திரு ஆர் சின்னசாமி அவர்களே, சகோதரர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் திரு அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட அறிவிச்சர் சி மகேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களே, சட்டப்பேரவை திரு கே.என். விஜயகுமார் அவர்களே, சட்டப்பேரவை திரு வி. கந்தசாமி அவர்களே, சட்டப்பேரவை திரு கே.ஆர். ஜெயராம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை இந்த 3 மாவட்டமும் வியக்கின்ற அளவிற்கு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்திக்கடவு அவனாசி கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றிய திரு சாலையூர் திரு என் நடராஜன் அவர்களே, விழா தலைமை ஏற்றுக்கின்ற மரியாதைக்கு திரு எஸ்.எம்.ஆர். நடராஜன் அவர்களே, இந்த விழாவுக்கு முன்னிலை வைக்கின்ற திரு டி.கே. பெரியசாமி அவர்களே, திரு ராமச்சந்திரன் அவர்களே, திரு தேமா சுப்பு அவர்களே, திரு பொன்னுக்குட்டி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு வி. கணேசன் அவர்களே, திரு வேலுசாமி மாரப்ப கவுண்டர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே நினைவு பரிசு வழங்கிய வேலு நாச்சியார் பேரவை மகளிர் சேர்ந்த நிர்வாகிகளே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு சங்கங்களினுடைய விவசாய பிரதிநிதிகளை, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்திலே பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வாரியந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விவசாய பிரிவினை மக்களே, விவசாய தொழிலாளிகளே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். இங்கே பல விவசாய பிரிவினை மக்கள் இங்கே பேசினார்கள். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் பேசினார்கள். அறிவித்த எஸ்.பி. வேலுமணியும் இங்கே அழகாக கருத்துக்களை எடுத்து வைத்தார். இந்த நன்றி பாராட்டு விழா விவசாயிகளுக்கு எடுக்கின்ற பாராட்டு விழாவாக நான் கருதுகின்றேன். எனக்கு கிடைத்த பாராட்டு விழாக நினைக்கவில்லை. நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே இந்த நன்றி பாராட்டு விழாவை நான் மகிழ்வோடு, என் எண்ணமெல்லாம் விவசாய மயில் இருக்கின்றது. நான் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசியிருக்கின்றேன். ஆனால் இன்றைய நிகழ்ச்சி தான் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த 3 மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பிரிவுடைய மக்கள், விவசாய பிரதிநிதிகள் மேடையிலே பேசினார்களே, எத்தனை குடும்பங்கள் வாழுகின்றன, எத்தனை விவசாய தொழிலாளிகள் வாழ்கின்றார்கள், எவ்வளவு விவசாய உற்பத்தி பெருக்கப்படுகின்றது. அப்படி ஒரு நல்ல பல திட்டத்தை இந்த 3 மாவட்டத்தில் உங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்டதற்காக விவசாயிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த அத்திக்கடவு அவனாசி கூட்டமைப்பினர் நடத்துகின்ற பாராட்டு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி வருகின்றேன். நான் பிறந்த பிறவி பயனை அடைந்து விட்டேன். ஒரு விவசாயி என்பது என் வாழ்க்கையிலே தொடங்கி நான் முதலமைச்சர் ஆவேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. இதே புரட்சி தலைவி அம்மா அமைச்சரவையிலே எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக முதலிலே வழங்கினார்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ எனக்கு பொதுப்பணித்துறை அமைச்சரும் கூடுதலாக ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். அப்பொழுதே நான் நினைத்தேன், இதே புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுதே எனக்கு கிடைத்த வாய்ப்பை
விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன். அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை பற்றி நான் பேசினேன். அம்மா அவர்களும் எப்படியாவது இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை அழைத்து ஆலோசனை வழங்கினார்கள். அப்பொழுது எனது மனதில் பட்டது, ஆகா, மாண்பு அம்மா அவர்களே அனுமதி கொடுத்து விட்டார்கள், நிச்சயமாக அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நாம் நிறைவேற்றி விடலாம் என்று எண்ணினேன். அப்பொழுது துரதிர்ஷ்டவசமாக அம்மா இந்த மண்ணிலே மறைந்து விட்டார்கள். மறைந்த பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டமோ என்னமோ, நான் முதலமைச்சராக மக்களுடைய பேராதரவு எங்களுடைய மேலையிலே வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகள் சட்டமன்ற ஆதரவோடு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆக உத்தரவு போடுகின்ற இடத்திற்கே நான் வந்துவிட்ட காரணத்தினாலே உங்களுடைய திட்டம் எளிதாகிவிட்டது. இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் சுமார் 60 ஆண்டு காலமாக இங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற பல விவசாய சங்க பிரதிநிதிகள், முன்னாலே அமர்ந்திருக்கின்ற விவசாயிகள் போராடி எப்படியாவது ஒரு காலத்தில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற கனவோடு இருந்தார்கள். அந்த கனவை நனவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்னை விவசாயிகள் சந்திக்க போவதெல்லாம் இங்கே கூட விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் இங்கே பேசினார்கள். நான் வேறு கட்சியில் இருந்தாலும் நான் விவசாயி என்ற முறையிலே விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட நன்மையை நான் இங்கு எடுத்துச் சொல்லி என்று சொல்லி அழகாக பேசினார். நான் இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது கூட எனது அருமை சகோதரர் சொன்னார், அண்ணா இரட்டை வெள்ளை காட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன், எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்களே, எப்படி காட்டுறதுன்னா, ஆனா நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது அதிமுக சார்பா முதலமைச்சரா இருந்தீங்க, அதனால விரல காட்டுங்கன்னு சொன்னார். அதனாலதான் நான் ரெட்டை விரல காட்டினேன். நான் எப்பொழுதுமே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்கின்றவன். என்னை எவராலும் அடிமைப்படுத்த முடியாது, பணத்தாலோ புகழாலோ அடிமைப்படுத்த முடியாது. நான் முதலமைச்சர் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது இருக்கும் சரி, எனக்கு 100 கார் வேண்டும்னா நான் போனதே கிடையாது. என் தொகுதிக்கு போகும்போது எனது ஒரே கார் தான் போகும். முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயியா இருந்த காரணத்தினாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன். இது எதற்காக சொல்லி சொன்னால், சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், அரசியல் பேசக்கூடாதுதான், சில சமயத்தில் பேசித்தான் ஆகணும், ஏன்னா தொடர்புடைய இருக்கின்ற காலத்தில் பேசி ஆகணும். சில பேர் திட்டத்தையே கொண்டு வராம, இந்த திட்டத்திற்கு எந்த முயற்சியும் எடுக்காம திட்டத்தை திறந்து வைத்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே. எப்படி ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு தண்ணி ஊற்றி ஆடு மாடு கடிக்காம வளர்த்தி வளர்ந்த பிறகு அந்த விவசாயி அந்த பழத்தை பலனை அனுபவிக்க முடியாது, வேறொரு தான் அனுபவிப்பார். அப்படித்தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். உழைக்கின்றவன் விவசாயி, அனுபவிக்கின்றவன் வேறொருவர். அப்படித்தான் விவசாயியுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அத்திக்கடவு அவனாசி திட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். விவசாயிகளுடைய கனவை நனவாக்கிய திட்டம் அதிமுக அரசாங்கம். அதோடு இந்த திட்டம் 28/3/2018 அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய மதிப்பு 1652 கோடி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராம் நான் இருந்த காரணத்தினாலே
பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் அழைத்து நாம் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் கலந்து ஆலோசித்த போது அவர்கள் எல்லாம் சொன்னாங்க 1652 கோடி இருக்குது, இதை மத்திய அரசில் இருந்து பெறலாமா என்று சில அதிகாரிகள் சொன்னார்கள். சில பேர் வங்கியிலே கடன் பெற்று இதை செய்யலாம் என்று சொன்னார்கள். நான் அப்படி செய்தால் எவ்வளவு காலம் ஆகும் என்று சொன்னேன். அது நிரந்தரம் அல்ல, எவ்வளவு காலமானாலும் ஆகும் என்று சொன்னார்கள். அது சரியல்ல. 60 ஆண்டு காலம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்காக போராடி வருகின்ற விவசாயிகளுக்கு குறுகிய காலத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே மாநில அரசாங்க நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடெல்லாம் செய்ய உத்தரவை நான் போட்டேன். இந்த திட்டம் வேகமாக துரிதமாக நடைபெற வேண்டும் என்று காரணத்தினால் ஒரு சிறந்த ஒப்பந்ததாரை எல்&டி தேர்வு செஞ்சோம். அந்த ஒப்பந்தம் எடுத்தவர் கூட குறித்த காலத்தில் சிறந்த முறையில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றார்கள். போட்டியில் தான் நின்று வந்தது. இருந்தாலும் அவர்கள் அந்த எல்&டி நிறுவனம் அந்த ஒப்பந்தத்தை பெற்றது. அப்பொழுது பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இடையிலே கொரோனா காலத்திலே இந்த பணி கொன்று சற்று தோய்வடைந்தது. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. எஞ்சிய பணி 15% தான். அதுவும் நிலத்தை கையகப்படுத்துவதிலே பிரச்சனை, அதனாலதான் காலதாமதமானது. 15% பணியை குறைந்தபட்சம் ஓராண்டுல நிலத்தை கையகப்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம், செய்யல. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா திட்டத்தை கிடப்பில போட்டாங்க. 4 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு இப்பொழுதுதான் அண்மையிலே இன்றைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். எண்ணி பாருங்க, ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால், ஆட்சி பொறுப்பேற்று ஒரே வருடத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால், இங்க இருக்கின்ற விவசாய மக்களுக்கு ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பி நிலத்தின் உயர்ந்து வேளாண் பணியில் மேற்கொண்டிருப்பாங்க. அவர்கள் அதிலிருந்து விளைச்சலை பெற்று பயன்பெற்றிருப்பாங்க. குடிநீர் பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தல, மக்களை சிந்திக்கவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஒரு அரசாங்கம் வரும், மாறுபடும். ஆனால் மக்களுக்கு எது நன்மை கிடைக்கின்ற திட்டமோ அது தொடர்ந்து அடுத்து வருகின்ற அரசு செயல்பட்டால்தான் நல்ல அரசுக்கு அழகு. ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற அரசுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவர்களும் கொண்டு வர மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையா செயல்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமையற்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 1.50 டிஎம்சி தண்ணி தேவை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ஏரிகள் 32, ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் 42, குளம் குட்டைகள் 971, ஆக மொத்தம் 1045 பொதுப்பணித்துறை ஏரிகள், ஊராட்சி ஒன்றிய ஏரிகள், குளம் குட்டைகள் அனைத்து நிரப்புவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய தினம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டம் ஒரு சிறந்த திட்டம் என்ற அடிப்படையிலே இதுவரை தமிழகத்திலே இப்படிப்பட்ட திட்டம் வந்ததே கிடையாது. ஒரே இடத்துல கண்ட்ரோல் ரூம் தானியங்கி நிலையத்தை உருவாக்கி எந்த இடத்துல எந்த ஏரியில எவ்வளவு குட்டையில என்ன தண்ணி இருக்கு என்பதை ஆராய்ந்து அங்கே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த தானியங்கி மூலமாக அந்த ஏரியில நீர் நிரப்புகின்ற அற்புதமான திட்டம் தமிழகத்திலே கிடையாது என்று சொன்னால், நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே நாம் இருக்கின்ற பொழுதே எந்தெந்த வகையிலே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி எண்ணி பார்த்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை பற்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தித்தான் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம்.
அதோடு இந்த திட்டம் வருவதற்கு முன்பாகவே குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை நான் அறிவித்தேன். இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் வண்டன் மண் நிறைஞ்சிருக்குது. அந்த வண்டன் மண்ணை விவசாயிகள் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் கூடுதலாக கிடைக்கும். ஒன்று ஏரி ஆழமாகும், மற்றொன்று விவசாயிகளுடைய நிலம் பண்படுத்தப்படும். அது அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். அதில் சுமார் 6000 பொதுப்பணித்துறை ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது. விவசாயிகளே விலையில்லாம வண்டல் மண் அழிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்தது அதிமுக அரசாங்கத்தில் தான். இதனால விளைச்சல் அதிகமாச்சு. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் ஏரி குளக்குட்டையில சேமிச்சு வச்சோம். இது ஒரு அற்புதமான திட்டத்தை நான் கொண்டாந்தோம். அதோடு இந்த திட்டம் நமக்கு 1 டீம்ஸ் தண்ணி தேவை. இந்த ஏரி குளம் குட்டையெல்லாம் நிரப்ப வேணும்னா இதில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? அதற்காக நான் யோசித்தேன். என்னுடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வரவழைச்சேன். இதற்கு ஒரு மாற்று வழி வேணுமா? எனக்கு சில அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினார்கள். என் மனதிலே பட்ட சில ஆலோசனைகளும் அவரிடத்தில் சொன்னேன். சரியாக இருக்கிறது என்று சொன்னாய். நம்முடைய மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணைகளை கட்டலாம் என்று உத்தரவு போட்டேன். 6 தடுப்பணை, அதுல கதவோட தடுப்பணை. அதில் நான் இருக்கும் போதே ஆரம்பத்திலே ஒரு அணை ஆரம்பிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் வருவதற்கு முன் ஒரு 40% பணி முடிஞ்சது. ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு 6 மாதத்திற்கு முன்பே டெண்டர் விடப்பட்டு பூஜை போட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. எஞ்சிய 5 தடுப்பணைகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அத்தனை கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தடுப்பணைகள் அனைத்தும் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். இன்றைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டப்பட்டிருந்தால் உபரியாக வருகின்ற நீர் சேமித்து வைக்கப்படும். இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு இதை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். ஏனென்றால் ஒரு வறட்சியான நாள் வருகின்ற பொழுது, மழை குறைவாக பெய்கின்ற பொழுது இந்த திட்டம் முடங்கி போய்விடக்கூடாது. அதற்காக பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஆற்றிலே உபரி நீராக வருகின்ற பொழுது ஆங்காங்கே தடுப்பணையின் மூலமாக நீரை சேமித்து வைத்து அதை பயன்படுத்தலாம் என்று அந்த திட்டத்தையும் அதிமுக அரசு தான் கொண்டாந்தது. இப்படி அத்திக்கடவு அவனாசி திட்டம் மிக சிறப்பாக எழுச்சியாக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இங்கே பேசியவரெல்லாம் குறிப்பிட்டார்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டம் 2 திட்டத்தையும் தொடர வேண்டும் என்று இங்கே தெரிவித்தார்கள். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அந்த திட்டம் தொடங்குவதற்கு பூர்வாங்க பணி தொடங்கப்பட்டது. விரிவான திட்ட அறிக்கையும் தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் அது அப்படியே கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்களுடைய நல்லாதரோடு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும். மலர்கின்ற பொழுது அத்திக்கடவு அவனாசி 2வது திட்டம் உடனடியாக தொடங்கப்படும், எந்தவித தடையும் இல்லாமல். அதே போல மேடைகளை வீட்டுக்கு அறிவிச்சவர் வேலுமணி அவர்களும், அதே போல நம்முடைய முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர்களும், மரியாதைக்குரிய சகோதரர் கருப்பணன் அவர்கள் மேடைகளை வீட்டுக்கின்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே பல குளங்கள் விடுபட்டு விட்டன, அதையும் இந்த திட்டத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் ஆராய்ந்து அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது அதற்கு உண்டான தீர்வும் காணப்படும். இன்றைக்கு விவசாயி என்று சொல்லுகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனையிலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு
அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அவ்வப்போது விவசாயிகளுக்கு நன்மை செய்தோம். உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நம்ம உடம்பில் இருக்கின்ற நம்முடைய உடை அவிழ்கின்ற பொழுது தானாக கை போய் சரி செய்யும். அதே போல விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக உதவி செய்தது. அப்படிப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருந்தது. இன்றைக்கு விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம். இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக 50 லட்சம் விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 9600 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் கருகி கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் சுமார் 2240 கோடி விவசாயிகளுக்கு வழங்கிய அரசு இழப்பீட்டு தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். இதுவரை எந்த அரசாங்கமும் வறட்சிக்காக இழப்பீட்டு தொகை வழங்கினது கிடையாது. விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அதையும் அம்மாவுடைய ஆட்சியிலே தள்ளுபடி செய்யப்பட்டது. அதோடு கொரோனா காலம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை பெரும் நஷ்டத்துக்குள்ளாகிவிட்டது. தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்க்கடன் எங்களால் செலுத்த முடியவில்லை. எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விவசாய பிரதிநிதிகளை என்னை சந்தித்து இது கோரிக்கை வைத்தார்கள். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 12100 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுல சுமார் 10,41,315 விவசாயிகள் பயனடைந்தாங்க. அதோட விவசாயிகள் இன்றைக்கு விவசாய மின் மோட்டார் இயக்கிறது என்றால் எந்த நேரத்தில் கரண்ட் வரும், எந்த நேரத்தில் கரண்ட் போகுமே என்ற நிலையை மாறி விவசாயிகளுக்கு 2021 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட்டு கொடுத்தோம். இதனால விவசாயிகள் எந்த நேரத்திலும் மின் மோட்டாரை இயக்கி தன்னுடைய நிலங்களுக்கு தண்ணீரை பாய்ச்சலாம். அதுவும் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். விவசாயமும் உழைக்க பிறந்தவன், இரவென்றும் பகலென்றும் வாராமல் மழையும் வெயிலை பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற பட்டாளம் விவசாயி பட்டாளம். அப்படி விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியிலே உதவி செய்ய முடியுமோ அத்தனை வகையிலும் அதிமுக அரசு உதவி செய்தது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விடுகின்றேன். அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்காக 8 மாவட்டத்தில் 217 கோடி ரூபாயில உணவு பூங்கால அமைக்க மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். இப்பொழுது எந்த நிலையில் என்று தெரியவில்லை. டெல்டா மாவட்டம், ஏன்னா நமக்கு அதிகமாக விளைச்சலை கொடுப்பது டெல்டா மாவட்டத்தில் தான். அந்த மாவட்டத்தில் 2016, 17, 18 ஆண்டுல நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அதிமுக அரசாங்கம் குறுவை தொகுப்பு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருந்தது. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டத்தின் முன்பாக உச்ச நீதிமன்றத்திலே விவசாயிகள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற அளவிற்கு காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் போது டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்திற்கு விடுவு காலம் பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான்
பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில. மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி கடல்ல கலக்குது. அப்படி கடல்ல கலக்கின்ற நீரை ஆங்காங்கே தடுப்பு கதவணை மூலமாக தடுத்து நிறுத்தி நீரை தேக்கி நிலத்து நீரை உயர்த்த வேண்டும், விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்தது. முதற்கட்டமாக ஆதனூர் குமாரமங்கலத்தில் 450 கோடியில 3/4 டிஎம்சி தண்ணீரை தேக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இன்னைக்கு முடியும் தருவாயில் இருக்குது. இரண்டாவது கரூருக்கு பக்கத்தில் நஞ்சை பூலூர்ல 450 கோடியில அங்க ஒரு தடுப்பணை கதவணையோட செஞ்சு கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். அதுவும் முடிவு தருவாயில் இருக்குது. அதுக்கு பிறகு 2 இடத்துல காவிரி ஆற்றிலே 2 இடங்களில் தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க வச்சிருந்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் கைவிட்டுட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருந்து அதை எந்தெந்த வகையில சேவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் சேவிப்பதற்கு தடுப்பணை கட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ஆட்சியிலையும் சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அதிகமான தடுப்பணை கட்டுவோன்னு தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க. இன்னும் கட்டண பாடு இல்ல. அதோட காவிரி டெல்டாவில் 960 கோடியில பருவநிலை மாறுதலை எதிர்கொள்ள திட்டம் அதிமுக ஆட்சி செயல்படுத்தியது. நம்முடைய கீழ்பவானி வடிநிலத்தில் நீட்டல் புனரமைத்தல் நவீனமாக்குவதற்காக 935 கோடி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியில் தான். இந்த கால்வாய்களாம் காங்கிரீட் கால்வாய் அமைத்து கடைக்கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு கூட தடையில்லாம அவர்களுடைய பாசனத்திற்கு தேவையான நீரை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை கொடுத்தோம். அதோட இங்க பேசியவர்கள் கூட சொன்னாங்க, இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பகுதி மக்கள் பிரதிநிதிகள் கூட பேசினாங்க. நீண்டமாக விவசாயினுடைய கோரிக்கை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்ட ஒப்பந்தத்தை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதோடு இந்த திட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ள ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றும் சொல்லிக்கிறாங்க. அதே போல பாண்டியாறு புன்னம்புலா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மேடையில் பேசினார். நிச்சயமாக இந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அண்ணன் அறிவிச்சோர் எஸ்பி வேலுமணி அவர்களையும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களையும் சகோதரர் கேசி கருப்பணன் அவர்களையும் 3 பேரையும் கேரளாவுக்கு நேரடியாக சென்று கேரளா முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையெல்லாம் வைத்தோம். அவரும் நம்முடைய கோரிக்கையை பரிசீலித்து ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. கேரள அரசும் அமைக்கப்பட்டது, தமிழ்நாடு அரசும் அமைக்கப்பட்டது. 3 முறை 2 குழுவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்படியே கிடப்பில போட்டாங்க இந்த அரசாங்கம். நிச்சயமாக அதிமுக அரசு மலரும். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு பாடுபடும். அதே போல இங்கே பேசியவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு நதிநீர் மாசடைகிறது. இன்றைக்கு காவிரியில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீராக இருந்தாலும் சரி, பவானிசார் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீராக இருந்தாலும் சரி, நொய்யில் இருந்து வெளியேறுகின்ற நீர் அமராவதி ஆற்றிலிருந்து அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீராக இருந்தாலும் எல்லாமே காவிரி ஆற்றில் தான் கலக்குது. அந்த நீர்களெல்லாம் மாசுபடுது. இதனால இந்த காவிரி நதியை நம்பி, பவானிசாகர் அணை நம்பி, அமராவதியை நம்பி கூட்டுக்குடி திட்டம் ஏராளமாக நாம் அமைத்திருக்கின்றோம். அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேர் பயன்பெறுகிறார்கள் பொதுமக்கள். ஆக இந்த மாசுபட்ட நீர் நதியிலே கலக்கக்கூடாது என்பதற்காக நான் முதலமைச்சர் காலத்திலே பாரத பிரதமரை சந்தித்த போது நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி பாரத பிரதமரிடத்தை வழங்கினேன். பாரத பிரதமர் அவர்களும்
இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்தார். நடந்தாய்வாளி காவிரி திட்டம் தமிழகத்திலே நிறைவேற்றப்படும் என்று மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, கிடப்பிலை போட்டு விட்டார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நதிநீர் கடலிலே கலக்கின்றது. அந்த ஆற்றின் இரண்டு பக்கங்களிலும் இருக்கின்ற கரையில் இருக்கின்ற ஆங்காங்கே நகரங்கள் இருக்கின்றன. நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அப்படியே நதியில் கலக்கின்றது. அதனால அந்த ஆற்று நீர் மாசுபடுகிறது. அதே போல பவானி சாகரிலிருந்து பவானி வரை, மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை வருகின்ற நீர் பவானி சாகர், அந்த ஆற்று நீர் அங்கே கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரெல்லாம் அசுத்த நீர் அந்த ஆற்றிலே கலக்கின்றது. நீர் மாசுபடுகிறது. அமராவதி அந்த அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் காவிரியிலே போய் கலக்கின்றது. அப்படி வருகின்ற பொழுது அந்த ஆற்றிலே ஆற்றுக்கரையின் ஓரமாக இருக்கின்ற நதி, அங்க இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த ஆற்றிலே கலந்து நதி நீர் மாசுபடுகிறது. நொய்யல், அதில் இருக்கின்ற அந்த ஆற்று நொய்யல் ஆறுல வெளியே அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அதிலே கலந்து அதுவும் மாசுபடைந்த நீராகிறது. இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக காவிரியிலிருந்து காவிரி நதி நீர், பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அதே போல அமராவதி ஆறு, இதில் இருக்கின்ற அசுத்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அதிலே விடுவதற்கு நடந்தாய்வாளி காவிரி என்ற ஒரு திட்டத்தை 14,000 கோடியில மத்திய அரசுக்கு தயார் செஞ்சு கொடுத்தோம். அவர்களும் செயல்படுவதற்கு தயாராக இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்றதின் காரணமாக ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டுகொள்ளவில்லை, கிடப்பிலே கிடக்குது. இன்னைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா நாம் கொடுக்கின்ற நீர் சுத்தமான நீரா இருக்கு. அதுவும் இந்த ஆட்சியில செயல்படுத்தல. அதே போல கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமர் கொடுத்தேன். பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அற்புதமான திட்டம். ஒவ்வொரு ஆண்டு அண்டை மாநிலத்தை நம்பி இருக்கிறோம். தண்ணீருக்காக நிரந்தரமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விவசாயிகளுக்கு குடியிருக்கும் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் கொடுத்த அவர்களும் ஏற்றுக்கொண்டார். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அறிவிச்சார் எஸ்பி வேலுமணி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களையும் நான் தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து அந்த வழியாத்தான் கோதாவரி காவிரி திட்டத்தை நிறைவேற்ற முடியும், அந்த வழியாத்தான் அந்த தண்ணி கொண்டு வர முடியும். அங்க போய் பேசினோம். அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய மாநிலத்தில் இருந்து தண்ணீர் செல்வதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அதே போல ஆந்திரா மாநில முதலமைச்சரையும் அறிவிச்சார் வேலுமணி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் சந்தித்து பேச வேண்டும் என்று பணித்தேன். அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பேசுகின்றனர். நான் ஏற்கனவே முதலமைச்சர் பேசி வைத்தேன். அதன் பேரிலே நம்முடைய 2 அமைச்சர்களும் அப்பொழுது இருக்கின்ற பொழுது போய் பேசினார்கள். அவரும் ஒத்துக்கொண்டார். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் வந்தது. அதையும் கிடப்பில போட்டாங்க திமுக ஆட்சி. நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது. மக்களை பற்றி கவலை இல்லை. விவசாயிகளுடைய விரோத ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இப்படி விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டுகின்றேன். அதேபோல விவசாயிகள் இன்றைக்கு தென்னை மரம் தென்னை பயிரிட்டுகின்ற விவசாயிகள் அவர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாவு பூச்சி விழுந்தது. உடனடியாக வெள்ளை அந்த தென்னைகளை தாக்கியது. இதனால் விளைச்சல் குறைந்தது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அதற்காக அதிமுக அரசு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த வெள்ளை ஈகளை கட்டுப்படுத்தணும். இன்றைய தினம் தென்னை மர விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
ரூக்கோ சுருள் வெள்ளை ஈ தாக்குதல், காண்டாமிரஸ் வண்டு தாக்குதல், கேரள வாடல் நோய், தஞ்சாவூர் வாடல் நோய், கேரள மஞ்சள் வாடல் நோய், சிலந்தி பூச்சி தாக்குதல், கருத்தலை புழு தாக்குதல், பென்சில் முனை தாக்குதல் நோய்களுக்கு கடுமையா இந்த நோயெல்லாம் தென்னை மரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காலத்தில் தென்னை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதோடு கொப்பரை தாங்களுடைய விலை குறைஞ்சது. உன்னுடைய அறிவிச்சார் வேலுமணி அவர்களும் அறிவானன் பொள்ளாச்சி ஏராளம் அவர்கள் இடத்துல சொன்னாங்க, தென்னை மர விவசாயிகளாக கடுமையாக பாதிக்கிறாங்க, கொப்பரை தேங்காய் விலை குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு பிரதமரை பார்க்கும்போது இதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே கிலோ 70 ரூபாய்க்கு வித்தது 113 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தோம். தென்னை நார் தொழிற்சாலை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நல்லா நடந்தது, பல பேருக்கு வேலை கிடைச்சது. இன்றைக்கு அந்த பல தொழில் இந்த தென்னை நார் தொழிற்சாலைகள்லாம் பல மூடப்பட்டவன, இதில் பணிபுரிந்த தொழிலாளர்களால் வேலை இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதிமுக ஆட்சிக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை இந்த ஆட்சியில் முறையை செயல்படுத்தல. சில திட்டங்கள் 2-3 ஆண்டு காலம் கழிச்சு தான் நிறைவேற்றிக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் உதகை வரும் வாகனங்கள் குன்னூர் நகர பகுதியில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க காட்டேரி பகுதியிலிருந்து உதகை கேத்தி பாலடா வழியில் 3வது மாற்றுப்பாதை சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள் இன்னைக்கு தாமதமாக நடைபெற்றது. அதுபோல் நிறைய திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 230 கோடியில் அதிமுக ஆட்சி இருக்கும்போது கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டத்தில் உள்ள நொய்யலாறுல 18 அணைக்கட்டுகள், குளங்கள், அணைக்கட்டு பகுதிகள், வாய்க்கால்கள், மணல் போக்கின் மதகள், செப்பிடல், நீர்வரத்து, ஓடைகள் புதுப்பித்து தடுப்பணை, இந்த பணியெல்லாம் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தணும். அதோட உடுமலைப்பேட்டை 100 ஆண்டு விழா பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்கள் தான் கொண்டாந்தோம். அதிமுக ஆட்சியில் தான் கொண்டாடப்பட்டது. திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாங்க. ஈரோடு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாங்க. கோவை ஸ்மார்ட் சிட்டி திட்டம், சீர்மிகு நகர திட்டம் அதிமுக ஆட்சி தான் கொண்டாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நகரமும் செழிப்படைந்தது. 4வது குடிநீர் திட்டம் திருப்பூர்ல அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம், திமுக ஆட்சியில் தான் திறந்திருக்கிறாங்க. கோவை 3வது கூட்டுக்குடி திட்டம் அதிமுக ஆட்சியில் தொடங்கி செஞ்சோம், இந்த ஆட்சியில் தான் திறந்தாங்க. அதே போல சாலைகள், பாலங்கள் நிறைய அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. நம்முடைய திருப்பூர்ல மெடிக்கல் காலேஜ் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா? ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஈரோடு கோபி 4 வழிச்சாலை அமைச்சு கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். பெருந்துறையில் அனைத்து பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடிவேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்ததும் அதிமுக ஆட்சியில். ஈரோடு நகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கிடைக்கும் என்பதற்காக ஊராட்சி கோட்டையிலிருந்து இன்றைக்கு ஈரோட்டுக்கு 435 கோடியில திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் தான். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளத்தில் செயல்பட்டான்னு சொன்னா எதுவுமே கிடையாது. எந்த திட்டமும் ஈரோடு மாவட்டத்துக்கு, திருப்பூர் மாவட்டத்துக்கு, கோவை மாவட்டத்துக்கு, உதகை மாவட்டத்துக்கு, எந்த மாவட்டத்துக்கு, நீலகிரி மாவட்டத்துக்கு வரவே இல்லை. ஆனா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை இன்றைய முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டி திறப்புலா கண்டிட்டு இருக்கார். வேற ஒண்ணுமே செய்யல.
இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டுக்கு ஒரு பைசா, ஒரு யூனிட், ₹1, அதாவது விவசாயியுடைய மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடினார்கள். அவர்களை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கும்போது இந்த துப்பாக்கி சூட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவெல்லாம் கண்டுபிடிச்சு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திலும் சரி, பிற மாவட்டங்களும் சரி, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை உடனுக்குடன் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான தொகையை வங்கி கணக்கில் வர வைப்போம். ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போய் விற்பனை செய்ய முடியாத ஒரு அவல நிலை பார்க்கிறோம். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை திறந்த வெளியில் அடுக்கி வைக்கிறாங்க. மழையில நனைஞ்சு நெல்மணியெல்லாம் முளைக்குது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டத்துல அந்த நெல்லை உற்பத்தி செய்யப்படுகிறார் என்ற நிலவரம் தெரியாது. ஒரு குழந்தை எப்படி தாய் காப்பாற்றுகிறோம், அதை போல ஒரு விவசாயி நடவு செய்தலிருந்து அறுவடை செய்த வரைக்கும் குழந்தையை போல பயிரை காப்பாற்றி அறுவடை செய்து அவர் போய் விற்பனை செய்ய போறாங்க. அதை விற்று அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் அந்த விவசாயி ஒரு ஆண்டு அவருடைய வாழ்க்கையே நடத்த முடியும். அப்படிப்பட்ட விவசாயிகள் துன்பத்திலே இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரே முதலமைச்சர் இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஒருவர் தான். திருப்பூர் மாநகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் 686 கோடியில் கொடுத்தோம். திருப்பூர் ஒன்றியத்துக்கு 75 கோடியில் தனியார் குடிநீர் திட்டத்தை கொடுத்தோம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 5000 வீடுகள் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்ட திருப்பூர்ல. இஎஸ்ஐ மருத்துவமனை திருப்பூர்ல 75 கோடியில். திருப்பூர்ல ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், திருப்பூர் பழைய பேருந்துகள் மேம்படுத்தப்பட்டது, திருப்பூர் புதிய பேருந்துகள் அமைக்கப்பட்டது. ஸ்டாலின் திரு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு போயிட்டார். எங்கெங்கெல்லாம் நாங்கள் கட்டி முடிச்சோமோ அங்கெல்லாம் திரு கருணாநிதி அவர் பெயர் வச்சுட்டு போயிடுறாரு. யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைக்கிறது நினைச்சு பாருங்க. அதே போல திருப்பூர் பல்லடத்தில் நம்முடைய குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, காங்கேயத்தில் கல்லூரி, அவனாசியில் கல்லூரி, இப்படி தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிகமான கலை கல்லூரிகளை கொடுத்து கிராமத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட, விவசாயியோட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு, ஏன்னா அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்கள் தான் படிக்கிறாங்க, அப்படிப்பட்ட மாணவர்கள் கூட மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 3160 பேர் மருத்துவராக 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டு மருத்துவர்களா படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இந்த நம்முடைய விவசாயிகள் அத்திக்கடவு அவனாசி கூட்டமைப்பு விவசாயிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நன்றி பாராட்டு விழாவிலே எனக்கு இவ்வளவு பெரிய பாராட்டை நடத்திய அந்த கூட்டமைப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு, ஒரே நேரத்தில் 3 மாவட்ட விவசாயிகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அதோடு எனக்கு இங்கே சீர்வரிசை வழங்கிய நம்முடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். அதோடு இந்த நிகழ்ச்சி அற்புதமாக அழகாக நடத்திய இந்த கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.
அவர்களோடு இணைந்து எனது அறிவிச்சவர் முன்னாள் அமைச்சர் எஸ். வேலுமணி அவர்களுக்கும், அறிவிச்சவர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும், இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கத்துடைய அமைப்பை சார்ந்தவர்களுக்கும், பல்வேறு கட்சியில் இருந்தாலும் தங்களுடைய பகுதியிலே ஏரி குளம் குட்டைகளை நிரப்பி விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை நிறைவேற்றிய எனக்கு பாராட்ட தெரிவித்த அந்த நல்ல உள்ளத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அதோடு இங்கே எனக்கு கோரிக்கை மனு கொடுத்திருக்கின்றார்கள். கோவை திருப்பூர் மாவட்ட கூலி நெசவு செய்ய விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தின் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இங்கே பல்வேறு கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சி உங்களால் வளர்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலித்து அதற்கும் விடிவு காலம் பிறக்கும் என்பதை செய்தியை சொல்லி எனக்கு நன்றி பாராட்டி பேசிய சங்க நிர்வாகிகளுக்கும், இந்த நன்றி பாராட்டு விழாவிலே கலந்து கொண்ட விவசாய குடிமக்களுக்கும், எங்களுடைய கழக உடன்பிறப்புகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிடம் அமைதி காக்கவும். அனைவரும் அமைதியாக இருந்து பவானி ஆற்றினுடைய உபரி நீரை பாசத்தோடு எங்களுக்கு பரிசாக தந்தவருக்கு நாங்களும் பவானியை தர காத்திருக்கிறோம். நன்றியுரைக்கு பின்பாக அதுவரை ஒரு விசித்திரமான எங்களுடைய அன்பு பரிசை அவர் ஏற்க இருக்கிறார். அதுவரை அமைதி காத்து அந்த அன்பு பரிசை பெறும் பொழுது ஆனந்த கூத்தாடி மகிழ்வோம். காத்திருக்க இப்பொழுது கொங்கு